இதைத் தவிர நாவல்களின் சுவாரஸ்ய உரையாடல் நடை விளக்கம். தமிழ் நாவல்களில் உள்ள உரையாடல்கள் கதாபாத்திரங்களின் உணர்வுகளை எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகின்றன. வாசகர்கள் அடுத்த பக்கத்தை திருப்ப வேண்டிய விருப்பத்தில் இருக்கின்றனர். உதாரணம்: சுஜாதாவின் நாவல்களில் வரும் தந்திரமான உரையாடல்கள் வாசகர்களை நாவலின் உள் உலகுக்குள் இழுத்துச் செல்லும் சக்தி கொண்டவை. தைரியத்தை ஊக்குவிக்கும் நாவல்கள் விளக்கம். தமிழ் நாவல்கள் வாசகர்களுக்கு தைரியம், நம்பிக்கை, எதிர்காலம் குறித்து வெளிச்சத்தை தருகின்றன. வாழ்க்கையின் சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான தகுதியை வளர்க்கின்றன. உதாரணம்: ஆர்.கே. நாராயணனின் விஷ்ணுபுரம் நாவல் வாழ்க்கையின் பிரச்சினைகளை தைரியமாக எதிர்கொள்வது எப்படி என்பதை கற்பிக்கிறது. மேலும் இலக்கியத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் விளக்கம். தமிழ் நாவல்கள் பல இலக்கிய விருதுகளை வென்று தமிழின் பெருமையை உயர்த்துகின்றன. உதாரணம்: சுந்தர ராமசாமியின் ஓய்வு பெறும் மனிதர்கள் போன்ற நாவல்கள் மனித வாழ்வியல் அசாதாரண தருணங்களை உணர்த்தும் இலக்கிய ஆவியாக அமைந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து மனநலம் மற்றும் வாழ்வியல் உளவியல் விளக்கம். நாவல்களில் வரும் கதாபாத்திரங்கள் வாசகர்களின் மனநிலையை தொற்றுவது மட்டுமின்றி மனநலன் பற்றிய விழிப்புணர்வையும் அதிகரிக்கின்றன. உதாரணம்: பெருமாள் முருகனின் மாதுருபாகன் நாவல் மனிதனின் தனிமையே மனக்கலக்கத்தை நுணுக்கமாக எடுத்துக் கூறுகிறது. Created using Powtoon.